வெல்கம் டு சென்ட்ரா வியூஸ். இந்த வீடியோ எதுக்காகன்னா, நான் இந்த பலினோ கார் வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் நான் இந்த காரில் ஃபேஸ் பண்ண ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜின் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 1.2 லிட்டர் விவிடி பெட்ரோல் என்ஜின், 4 சிலிண்டர் என்ஜின். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா, டார்க் வந்துட்டு 113 நானோமீட்டர், இதோட மேக்ஸிமம் பவர் வந்துட்டு 88 பிஹெச்பி. ஸோ அந்த டார்க்குக்கும் பவருக்கும் அது என்ன பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுது. பட் இதுவே நீங்கள் வந்து காரில் வந்து ஒரு 5 பேர் போகிறீங்க, டாப் கியரில் போய்ட்டுருக்கீங்க, ஒரு கண்டெய்னரோ ஒரு லாரியோ நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் டாப் கியர்லேருந்து குறைச்சி பிக்கப் பண்ணுறப்போ அந்த பிக்கப் இதில் பத்தலை, டு பி ஃப்ரேங்க். அதே மாதிரி மேஜரான ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்லோப்பான ஏரியாலேயோ நீங்கள் காரில் வந்து 5 பேர் வச்சுட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ் எடுக்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டப்படும். அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதோட மேஜரான அட்வான்டேஜ் என்னென்னா, நாய்ஸே இருக்காது. என்ஜின் கேபின்குள்ளே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாது. அது ஒரு மேஜர் ப்ரோ நான் பார்க்குறேன். அடுத்தது மைலேஜ் பற்றி பார்த்தோன்னா, இது வந்து ஹைவேயில் வந்து ஒரு 20 and above கொடுக்குது. டிராஃபிக் சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 16 to 17. ஆவரேஜாக வந்து எனக்கு வந்து ஒரு 20 எனக்கு கிடைக்குது. நான் இதை வந்து அக்யூரேட்டாக டெஸ்ட் பண்ணல. பட் எனக்கு வந்து இதில் சுசுகி கனெக்ட் ஆப்பில் வந்து ஒரு ட்ரிப்பு முடிஞ்ச பின்னாலும் எனக்கு வந்து அதில் அதோட ஆவரேஜ் மைலேஜ் என்னால் பார்க்க முடியும். அதை வச்சு நான் சொல்கிறேன். நான் பலினோவில் மேஜர் அட்வான்டேஜாக பார்க்குறது பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஏபிஎஸ் அண்ட் இபிடி இருக்குது, ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து பிரேக்ஸ் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கும். என்ன டைப் ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி, ஈவன் வெட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்கிட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக பார்க்குறேன். பலினோ பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எவ்வளோ லாங் போனாலும் நமக்கு அந்த ட்ராவல் டயர்டு பெருசாக தெரியாது. இதில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் நிறைய டைம் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கவனிக்காமல் கூட விட்டுருக்கேன். ஸோ அப்போ கூட வந்து சஸ்பென்ஷன் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்டு கியர் ஷிஃப்டர் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பலினோட பூட் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 318 லிட்டர். இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு போதுமானது. நம்ம வந்து இதில் நிறைய லக்கேஜ் வந்து அக்காமடேட் பண்ண முடியும். காரோட கேபின் பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. போத் நீ ரூம் அண்ட் லெக் ரூம். அதே மாதிரி ஹைட் பார்த்தோன்னா, நான் வந்து 6 feet. எனக்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கார் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் அண்ட் எனக்கு வந்து பிக்கப் முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து ஸ்பேஸ், கம்ஃபர்ட் அண்ட் மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்றவங்க டெஃபினட்டாக அந்த காரை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பலினோ வாங்குறதா டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா,
நீங்கள் டெஃபினட்டாக ஷோரூம் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து நல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் என்ன வேரியண்ட் என்ன மாடல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை டிசைட் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, எல்லா பிராண்டும் அந்த நீங்கள் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதில் வந்து என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லா காரும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி நான் இந்த காரில் இந்த 1.5 years ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஹாப்பின்னு கேட்டிங்கன்னா நான் ஹாப்பி. அதே மாதிரி வந்துட்டு இந்த காருக்கு அவுட் ஆஃப் 10 நான் வந்து 8 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.